காலையிலே அக்கா கையால் மணக்க மீன் குழம்பும் மொறுன்னு மீன் வறுவலும் சாப்பிட்டா எப்படி இருக்கும். நேற்று நம்ம ஊரில் வந்து உழவர் சந்தை வச்சுருந்தாங்க. அதில் அப்பா போய்ட்டு ஒரு 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா. நைட் ஆனதுனால அதை நைட்டே சமைக்க முடியல. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே அக்கா இன்னைக்கு நம்ம தம்பி ஊருக்கு போகிறானே அப்படின்ட்டு அக்கா பாசத்தை காட்டணுமேன்ட்டு நமக்காக மீன் வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பிடி தான் நினச்சிக்கிட்டு நம்மளும் குளிச்சுட்டு ஒரு இலையை அறுத்தாந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பருப்பு குழம்பு இலையில போட்டு சாப்பிட்டாலே சுவையாக தான் இருக்கும். இதில் மீன் குழம்புலாம் சொல்லவா வேணும். நாட்டுக்கோழி முட்டை, மீன், மாங்காய், மீன் வறுவல்னு அது எப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. அதுலேயும் வந்து மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்புலாம் சொல்ல வார்த்தையே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் நம்ம கிராமத்தில் தாங்க அந்த மாதிரி டேஸ்ட்லாம் கொடுக்க முடியும். அதில் இந்த தோசைகளில் போட்டு வறுக்கிற மீனே ஒரு தனி சுவை தாங்க. அதை அப்படியே பொத்துனாப்புல எடுத்து கடிக்கையில் அப்படியே வாழை போகிற மாதிரி விழுக்குன்னு விழுற வரும். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். அதுலேயும் நாட்டுக்கோழி முட்டை, இங்கிட்டு குழம்புல போட்ட மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். அவ்வளோக்கு ஆயில் இருக்காது, நல்லா குக்காயிருக்கும். இவ்வளவும் சாப்பிட்றேன். இவன் என்னடானா பக்கத்தில் இருந்தே வேடிக்கை பார்க்குறேன். இந்த ஆடான ஊட்டி விட்டாலும் நொக்கோ வாங்குறேன். நொக்கோனா ஹிந்தியில் ஏதோ லாங்குவேஜ் தான். பார்க்க தாங்க படிப்பேன். லாங்குவேஜ்லாம் நிறையா கற்றுருக்கான். கடைசியில் டாட்டா சொல்கிறான் வீடியோவுக்கு. சரி நம்மளும் எப்போதும் போல் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதை என்னடா பண்ணுறது, அப்படியே தூக்கி போட்டுடலான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம வளர்ப்பு கொண்டே போட்டோம்னா அவன் அங்கிட்டு கடிச்சிக்கிட்டு திரிவான். இனிமேட்டு அப்படியே ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு ஒரு படுக்கையை போட்டோம்னா சபா அருமையாக தூக்கம் வருங்க. இனிமேல் அப்படியே தூங்கிட்டு திரும்ப போய்ட்டு மாட்டை விட வேண்டியதான். சரி மக்களை அடுத்த வீடியோவில் வைப்போம்.